வணக்கம். இன்று இயற்கையில் விலங்குகளுக்கு இடையே நடக்கும் சுவாரஸ்யமான போர்கள் மற்றும் அதில் வெற்றி பெறுவது யார் என்பதைப் பற்றி இப்போது பார்க்கலாம். முதலில் நிலப்பரப்பில் நடக்கும் மோதல்கள். சிங்கம் மற்றும் கழுதைப்புலி. இதில் சிங்கம்தான் உண்மையான வெற்றியாளர். ஒரு ஆண் சிங்கம் தன் ஒரே அடியில் கழுதைப்புலியை வீழ்த்திவிடும். ஆனால் கழுதைப்புலிகள் கூட்டமாக இருந்தால் மட்டுமே சிங்கத்திடம் சண்டைக்கு செல்லும். புலி மற்றும் கரடி. புலி சிறந்த வேட்டைக்காரன் என்றாலும் கரடியின் ஆக்ரோஷமான சத்தம் மற்றும் விடாமுயற்சியால் புலி பெரும்பாலும் காயத்திற்கு பயந்து பின்வாங்கிவிடும். அதனால் தற்காப்பில் கரடியே வெல்கிறது. கீரி மற்றும் நாகப்பாம்பு. கீரிதான் வெற்றியாளர். அதன் மின்னல் வேகமும் பாம்பின் விஷத்தை எதிர்க்கும் சக்தியும் அதற்கு பெரிய பலம். ஓநாய் மற்றும் சருகுநாய். இதில் அளவில் பெரியதாக உள்ள ஓநாய்களே வெற்றி பெறுகின்றன. யானை மற்றும் காண்டாமிருகம். யானையின் பிரமாண்ட எடையால் அது எளிதாக காண்டாமிருகத்தை தள்ளி வெற்றி பெறும். யானையின் தந்தங்களின் பலத்திற்கு முன்னால் காண்டாமிருகத்தால் நிற்க முடியாது. அடுத்ததாக கடல் மற்றும் வான்வழி மோதல்கள். ஓர்கா திமிங்கிலம் மற்றும் வெள்ளைச்சுறா. கடல் உலகின் புத்திசாலியான திமிங்கிலங்களே வெல்கின்றன. இவை சுறாக்களை தலைகீழாக திருப்பி செயலிழக்க செய்யும் தந்திரம் கொண்டவை. டால்பின் மற்றும் சுறா. கூட்டமாக செயல்படும் டால்பின்கள் தங்கள் மூக்கினால் சுறாவின் மென்மையான வயிற்றுப் பகுதியில் இடித்து துரத்திவிடும். தேனீ மற்றும் ராட்சத குளவி. தனிப்பட்ட முறையில் குளவி பலமானது என்றாலும் தேனீக்கள் ஆயிரக்கணக்கில் ஒன்று சேர்ந்து வெப்பத்தை உண்டாக்கி குளவியே கொன்றுவிடும். இயற்கையில் காயமடையாமல் உயிர் பிழைப்பதே உண்மையான வெற்றி. அதனால்தான் பல விலங்குகள் சண்டையை தவிர்த்து மிரட்டுவதோடு நிறுத்திக் கொள்கின்றன. இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.